வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். இன்றைக்கி நாம் குடும்ப ஜாதகத்துடைய முக்கியத்துவம் என்னன்னு பார்க்கலாம். ஒரு சில விஷயங்கள், இந்த திருமணம் சார்ந்த விஷயங்கள் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே பிரேக் ஆகிறத பார்க்கலாம். ஸோ அப்படி பிரேக் ஆகும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா, ஒரு சிலருக்கு குழந்தைகள் இருக்கும். குழந்தைகளுக்கு முன்னாடி பிரேக் ஆகிறது அப்படிங்கிறது அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் மட்டும்தான் பேசும், கணவன் மனைவி ஜாதகம் பேசும். இதுவே குழந்தைக்கு அப்புறம் பிரேக் ஆகிறதுன்னு ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஒரு குழந்தை 2 குழந்தை ஆன அப்புறம் பிரேக் ஆகிறவங்களாக இருக்கும். பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இன்றைய காலகட்டங்களில் விவாகரத்துங்கிறது சாதாரணமாக போயிடுதுங்க. ஏதோ ஒரு காரணத்துக்காக என்ன பண்ணிடுறாங்க, குழந்தை பிறந்தப்புறமும் கோர்ட்டுப்படி ஏறிடுறாங்க. கேட்டால் இல்லை சார், ஆரம்பத்தில் அவரை பற்றி தெரியலங்கிறாங்க, ஆரம்பத்தில் அந்த பொண்ணை பற்றி தெரியல, போக போக குழந்தை பெற்றப்புறம் அந்த பெண்ணோட மனநிலை மாறி போச்சுங்கிறாங்க, இந்த ஆணோட மனநிலை வேறு மாதிரி இருக்குது. பல காரணங்கள் இருக்குது. மாமனார் மாமியார் இது சரியில்லைங்க. முக்கால்வாசி இப்போல்லாம் நியூக்ளியர் ஃபேமிலி தான், எல்லாமே தனியாக தான் இருக்காங்க. ஒரு சிலர் வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளில் போய் தனியாக இருக்க வேண்டிய சூழ்நிலைலாம் வந்துடுது. நல்லா படிச்சிருக்காங்க, வேலைகளில் நல்ல வேலைகள் இருக்காங்க, ஆனால் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து சரியில்லாமல் போயிடுது. ஒரு சில ஜாதகங்களில் எப்படி பார்க்க முடியுதுன்னு கேட்டிங்கன்னா, திருமணமாகி குழந்தை, அதுக்கப்புறம் 3-4 வருஷம் கழிச்சு டிவோர்ஸ்னு ஆகிடுது. அதுக்கப்புறம் செகண்ட் மேரேஜுக்கு போகிறாங்க. செகண்ட் மேரேஜில் குழந்தை ஒரு சிலருக்கு கிடைக்கிது, ஒரு சிலருக்கு உடனே கிடைக்கிறதுல லேட் ஆகுது. அப்புறம் அந்த வாழ்க்கை கசந்துருது. செகண்ட் மேரேஜில் இந்த பொண்ணுக்கு அவளே பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி இவருக்கு தோணுது. அந்த 2ஆம் தரமாக வாக்கப்பட்ட பெண்ணுக்கும் அவருக்கும் ஏற்கனவே 2ஆம் தரமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா செகண்ட் மேரேஜுங்கும் போது மோஸ்ட்லி செகண்ட் மேரேஜ் பொண்ணையோ பையனையோ தான் கட்டுறாங்க இல்லையா. ஸோ அவங்களும் என்ன நினைக்கிறாங்க, ஐயோ நாம் தப்பு பண்ணிட்டோம் போல இருக்கே, அந்த முதல் தாரமே பரவாயில்லையோ, 2ஆம் தாரத்தில் தேவையில்லாமல் மாட்டிக்கிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி அந்த எண்ணங்கள் வந்துடுது. ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, வேறு வழி இல்லை, தலையை கொடுத்துட்டோம், மறுபடியும் இதையும் பிரேக் பண்ணால் இன்னொரு வாழ்க்கையெல்லாம் தேட முடியாது, ரொம்ப அசிங்கமாக போயிடும், சகிச்சுக்கிட்டு வாழ்ந்துடலான்ட்டு வாழ்கிறாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, செகண்ட் மேரேஜையும் பிரேக் பண்ணிடுறாங்க. பிரேக் பண்ணிவிட்டு யாரோட விவாகரத்து நடந்ததோ அவங்களோடய மறுபடியும் சேர்ந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க. இது நான் தனிப்பட்ட யாரையும் சொல்ல விரும்பலை. ஏன்னா இது வந்து இன்றைக்கி சகஜமாக நடந்துகிட்டு இருக்குங்கிறத நான் சொல்ல வரேன். அதாவது இன்றைய காலகட்டங்கள் தனித்து விடப்படக்கூடிய சூழ்நிலை. வெளியே போய் கணவன் மனைவி 2 பேரும் வேலைக்கு போய் சம்பாதிக்க வேண்டிய சூழ்நிலை. அப்போ வந்து இந்த குழந்தைய யார் வளர்த்துறது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி. குழந்தைய கிரீச்சில் விட்டுட்டு இவங்க 2 பேருமே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வேலைக்கு போயிட்டு வராங்க. வரும்போது ஆணுக்கு எந்த அளவு டயர்ட்னஸ் இருக்குமோ, எந்த அளவு ப்ரெஷர் இருக்குமோ அதே அளவு பெண்ணுக்கும் இருக்குது. பெண்ணுக்கு என்ன ஒரு பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் வந்து அவங்க வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது. எல்லாராலையும் மெய்டை போட்டுலாம் வேலை செய்ய முடியாது. மெய்டை போட்டாலும் ப்ராப்பராக அந்த நைட் டைமில் யாரும் மெய்டு கிடைக்க மாட்டாங்க. பகலில் வேணால் வந்து சமையல் பண்ணி வச்சுட்டு போயிடுவாங்க. அது நைட்டு வரதுக்குள்ளே ஆறி போய் அவலமாக போயிடும். நைட்டில் யாரும் வந்து வேலை செய்ய மாட்டாங்க. ஆனால் இவங்க வர்றதே நைட்டில் தான் வராங்க. அந்த டைமில் வந்து பேபி சிட்டிங் பண்ண ஆள் இருக்காது. ஸோ இந்த மாதிரியான ஒரு சமுதாய போக்கு, இதை வந்து நான் இந்த காலத்தினுடைய கட்டாயமாக பார்க்குறேன். அந்த காலத்தில் கூட்டு குடும்பமாக இருக்கும், ஆண் மட்டும் வேலைக்கு போவார், பெண்ணு வேலைக்கு போக மாட்டாங்க. ஸோ குழந்தைகளை வளர்த்துறது அப்படிங்கிறது தாத்தா பாட்டியோட, அந்த அம்மாவோட, மற்ற அரவணைப்போட குழந்தைகள் வளரும். இந்த காலத்தில் குழந்தைகள் வந்து அந்த அரவணைப்பு இல்லாமல் வளருதுங்க. அதனால தான் வயசான உடனே கொண்டு போய் அம்மா அப்பாவை ஹோமில் விட்டுடுறாங்க. நீ என்னை சின்ன வயசில் கிரீச்சில் விட்டா இல்லை, நான் உன்னை ஹோமில் விட்டுறேன்னு பதிலுக்கு பதில். அது வேணும்னு பண்ணுறாங்க வேணாம் பண்ணுறாங்கிறதெல்லாம் அடுத்த விஷயம். நீ பண்ணது என்னவோ அதுதானே உனக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்குங்க. ஏன்னா சொசைட்டியினுடைய ஒரு கம்பல்ஷன் ஒன்று இருக்குங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், இது யாரையுமே நான் புண்படுத்துவதற்காக சொல்லலை. இது என்னுடைய காலத்தினுடைய கட்டாயம் எப்படி இருக்குது, இந்த கலி வந்து எப்படிலாம் தன்னுடைய வேலையை காட்டுதுங்கிறதுக்காக சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்ப சகஜமாக போயிடுது.
ஸோ இதுக்கு நம்ம என்ன தீர்வு, எப்படி வந்து ஒரு குழந்தையினுடைய ஜாதகத்தை வச்சு நம்ம முடிவு பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அந்த ஜோதிடம் சம்மந்தப்பட்ட விதிகளை பார்க்கும்போது, இந்த குழந்தைங்கிறது அந்த ஜாதகரை எடுத்துக்கணுங்க, லக்னாதிபதியை எடுத்துக்கணும். இப்போ உதாரணத்துக்கு அவர் துலா லக்னமாக இருக்காருன்னு வச்சுக்கோ, அந்த குழந்தையோட ஜாதகத்தில். ஸோ குழந்தையோட ஜாதகத்தில் துலா லக்னம் அப்படிங்கும்போது லக்னாதிபதி சுக்கிரனாக போயிடுறாருங்க. அந்த சுக்கிரன் வந்து 4 குடையவரோட இருக்காரா இல்லை 9 குடையவரோட இருக்காரான்னு பார்க்கணும். சூரியன் புதன் சுக்கிரன்கிறது கூட்டு கிரகமாக இருக்கும். இப்போ வேறு ஏதாவது நீங்கள் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு மகர லக்னம்னு வச்சுக்கோங்க. மகர லக்னத்துக்கு 4 குடையவர் செவ்வாய், 9 குடையவர் யார்? புதன். ஸோ இந்த லக்னாதிபதி சனி. இப்போ இந்த சனி வந்து செவ்வாயோட 4 குடையோட நெருங்கி இருந்தாருன்னா, இந்த குழந்தையோட ஜாதகத்தில் நான் சொல்கிறேன், கணவன் மனைவி விட்டுருங்க, குழந்தையோட ஜாதகத்தில் லக்னாதிபதி 4ஆம் அதிபதியோட தொடர்பு பாண்டிங் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா இந்த குழந்தை அம்மா கிட்ட வளரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். இதுவே 9 குடையவரோட சேர்ந்து இருந்ததுன்னா, 9 குடையவரோட ரொம்ப வலுவாக இருந்ததுன்னா, 4 குடையவர் மறைஞ்சிடுறாரு, வலு குறைஞ்சிடுறாரு அப்படிலாம் இருந்தால் தாயை விட தந்தை வலுவாக இருக்கும். மோஸ்ட்லி குடும்ப கோர்ட்டில் வந்து தாய்க்கு ஆதரவாக தான், பெண்ணுக்கு ஆதரவாக தான் கொடுப்பாங்க. ஒரு சில இடங்களில் தாயே வந்து விட்டு கொடுத்துட்டு, இல்லை வேண்டாம் நீங்கள் ஹஸ்பண்டே வளர்த்திக்கிட்டோம், அவங்க குடும்பமே வளர்த்திக்கிட்டோம், நான் போய் வேற ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு குழந்தைய விட்டுட்டு போகிற பெண்கள் இந்த காலத்தில் இருக்காங்க. ஸோ எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி விஷயங்களில் கணவன் மனைவி ஜாதகத்தில் 1-7 அதிபதிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் 6-8 ஆகவோ, ஒருத்தருக்கு ஒருத்தர் மறைவாகவோ, இல்லை ராகுகேதுனுடைய கடுமையான பாதிப்புலையோ, 8ஆம் பாவம் பாதகஸ்தானம் இப்படி தொடர்புகளில் வரும்போது, 7ஆம் அதிபதிக்கு அப்புறம் பாவகிரகங்கள் குடும்பஸ்தானங்கிற 2ஆம் இடம்லாம் பாதிக்கப்பட்டிருக்கும் போது, அதில் பாவகிரகங்கள் இருக்கும்போது கேது போன்ற கிரகங்கள், மற்ற மாந்தி சனி போன்ற இல்லை அட்டமாதிபதி போன்ற கிரகங்கள்லாம் அங்கே அமரும்போது குடும்பஸ்தானம் பாதிக்கப்படுது. அப்போ அந்த கணவன் மனைவி உறவுங்கிறது கெட்டு போயிடுதுங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தையோட ஜாதகத்தில் பார்க்கும்போது தான் நான் இதை முன்னாடி சொன்ன மாதிரி, இந்த குழந்தை அம்மா கிட்ட வளருமா அப்பா கிட்ட வளருமாங்கிற கேள்வி வந்துடும். இதில் ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த அம்மா அப்பா ரெண்டுமே வந்து ஒரு நியூட்ரலாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நான் அதுதான் முதல்ல சொன்ன மாதிரி என்ன ஆகுதுன்னா, அந்த நியூட்ரலாக இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டும் அந்த திசா புத்திகள் மட்டும் பாதிப்படைந்து அந்த நேரத்தில் அம்மாவும் அப்பாவும் டிவோர்ஸ் வாங்கிட்டு தனித்தனியாக போயிடுறாங்க. அவங்க வேறு வாழ்க்கையை தேடி போகிறாங்க. மறுபடியும் அந்த ஒரு சில, அதாவது அம்மா வந்து வேண்டாம் எனக்கு கல்யாணம் வேண்டாம் நான் குழந்தையோடு இருந்துக்கிறேன்னு ஒதுங்கி இருக்கலாம். அப்பா வந்து என்ன பண்ணிடுறாருன்னா வேற ஒரு வாழ்க்கைக்குள்ளே என்டர் ஆகிறாரு. ஒரு சில நேரங்களில் என்ன ஆகிடுதுன்னா, அந்த அப்பாவுக்கு நடக்கக்கூடிய 2ஆம் தாரம் அப்படிங்கிறது சரியாக நடக்கிறது இல்லை. அவர் மறுபடியும் என்ன ஆகிடுறாருன்னா, அதுலேயும் வந்து அதையும் டிவோர்ஸ் பண்ணிவிட்டு அவர் தனியாக வாழ்கிறாரு, இல்லைன்னா மறுபடியும் இந்த ஃபேமிலிக்கிட்டே வராரு, ஃபஸ்ட்டு ஃபேமிலிக்கிட்டே வராரு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா காலபுருஷ ரீதியாக பார்க்கும்போது செவ்வாயை ஜாதகராக எடுத்துக்கணும். அந்த குழந்தையோட ஜாதகத்தில் நான் சொல்கிறேன். நீங்கள் கணவன் மனைவி ஜாதகத்தை விட்டுருங்க, அதில் வந்து பெருசாக இது பண்ண வேண்டாம். அதில் வந்து அவங்க கொடுப்பினை சரியில்லைங்கும் போது அந்த பிரச்சனைகளுக்கு உண்டானதாக இருக்குது. குழந்தை இல்லாமல், குழந்தையே இல்லை சார் டிவோர்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க தலையெழுத்து, அவங்க ஜாதகம் என்னவோ அதுதான் வேலை செய்யும். குழந்தை வந்துருச்சுன்னா குழந்தையோட கொடுப்பினை அங்கே வேலை செய்யும். சார் இந்த குழந்தையினால தான் இது ஆயிடுச்சா அப்படிங்கிறது கிடையாது. குழந்தைக்கு அந்த பாக்கியம் இருக்கா, தந்தையோடு இருக்கக்கூடிய பாக்கியம் இருக்கா, தாயோடு இருக்கக்கூடிய பாக்கியம் இருக்கா, மறுபடியும் அவங்க சேரக்கூடிய அமைப்புகள் இருக்கா அப்படிங்கிறது குழந்தையோட ஜாதகத்தில் செவ்வாய் சந்திரன் நினைவு ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா, அதான் நான் காலபுருஷ ரீதியாக சொல்லிகிட்டு இருக்கேன். முதல்ல லக்னத்துக்கும் பார்த்துக்கோங்க, காலபுருஷ ரீதியாகவும் பாருங்கள். செவ்வாய்க்கு சந்திரன் தொடர்புகள் அதிகமாக இருக்கும்போது அந்த குழந்தை தாயோடு இருக்கக்கூடிய அமைப்புகள் அதிகமாக இருக்கும். புரியுதுங்களா? செவ்வாய் குரு பாண்டிங், செவ்வாய் குரு சேர்க்கை இருக்கும்போது தந்தையோடு இருக்கக்கூடிய அமைப்புகள் நிறையா இருக்கும். இதுவே வந்து செவ்வாய் குரு வந்து சேர்க்கை இருக்குது, சந்திரன் சாரம் வாங்கிடுச்சு ஆனால் பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னா மறுபடியும் இவர்கள் குடும்பம் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் அதிகம். திசாபுத்திகள் நடுவில் ஏதாவது கெட்டு போயிருக்கலாம், கெட்டு போய் அதுக்கப்புறம் என்ன ஆயிடலாம். ஒரு சிலர் இந்த மாதிரி கேட்குறாங்க, சார் மறுபடியும் அந்த முதல் கணவரோடய நான் சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பு கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை முதல் மனைவியே என்கிட்ட அப்போ நான் கோபத்தில் பண்ணிட்டேன் சார், மறுபடியும் அவங்க சேர்ந்து மறுபடியும் வந்தாங்கன்னா நான் ஏற்றுக்கிறேன், ஏன்னா டிவோர்ஸ் கொடுத்துட்டோம், கோர்ட்டில் வந்து லீகலாக பண்ணிட்டோம். பட் அதை கிழிச்சு போட்டுட்டு நாம் வந்து மறுபடியும் அந்த வாழ்க்கையை தொடரலாம் அப்படிங்கிற
இதுக்கு யாராவது ஒரு சிலர் நண்பர்களோ உறவினர்களோ என்ன பண்ணுறாங்க, ஏப்பா நீ தான் விட்டுட்டு போயிட்டா, அந்த பொண்ணு கஷ்டப்படுறா, அந்த குழந்தைய வச்சுட்டு உன் குழந்தை தான், என்ன இருந்தாலும் ஊர் அர்த்தம் தானே, ஏன் மறுபடியும் நீ அவங்களுக்கு வாழ்க்கை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி நல்ல உள்ளங்கள் கொண்ட நண்பர்கள் உறவினர்கள் என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் சேர்த்து வச்சிடுறாங்க. அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஒரு சிலர்லாம் மறுபடியும் டிவோர்ஸ் ஆகி போய் மறுபடியும் ரெண்டாவதாக வந்து இணைஞ்சு வாழ்ந்து மறுபடியும் குழந்தை பெற்றவங்களாம் எனக்கு தெரியும். ஸோ ஐ சீன் ஸோ மெனி கேசஸ். அந்த மாதிரி விஷயங்கள் நிறையா நான் பார்த்துருக்கேன். அதனால் இந்த வாழ்க்கைங்கிறது நமக்கு, நான் அதான் இந்த நியூலி மேரிடு நியூலி வெட் பீப்புள் வந்தாங்கன்னா அவங்ககிட்ட நிறையா சொல்லி நான் இதை வந்து கவுன்சிலிங் பண்ண தான் பார்ப்பேன். அவங்க முக்கால்வாசி அவங்கள வந்து நான் சேர்ந்துருங்கம்மா, பரவாயில்ல, உங்கள் பொண்ணு கொஞ்சம் கோவக்காரி தான், ஆனால் நல்ல பொண்ணு, கோவம் வரும்போது அவளை வந்து இது பண்ண வேண்டாம், கோவம் இல்லாதப்போ. ஏன்னா ஒரு சிலர் காதலித்து ஃபெயிலியர் ஆகி மறுபடியும் இந்த மாதிரி முடிவுகளெல்லாம் எடுக்கிறாங்க. அந்த காதல் ஃபெயிலியர் ஆகி சொசைட்டினாலேயோ தாய் தந்தையினாலோ அது மறுக்கப்பட்டு, இல்லை ஏதோ ஒரு காரணத்தினால் அது ஃபெயிலியர் ஆகி போய் அந்த ஒரு விஷயத்திலேயே அவங்க இருந்து நான் வேறு கல்யாணம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கும் இதே தான் பொருந்தும். கிரகநிலைகள் அப்படிங்கிறது இதே தான். அந்த ஒரு தடவை மனதளவு இணைந்துட்டாலே என்ன ஆகிடுதுங்க, அது திருமணத்துக்கான, அந்த காலத்தில் அதை வந்து கந்தர்வ மனம்னு சொல்கிறது, காதல் திருமணம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த அரசர்கள்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்ம நிறைய இதிகாச புராணங்களில் படிச்சிருக்கோம். கந்தர்வ மனம் ஆகிடுது, அதுக்கப்புறம் வந்து பிரிஞ்சு ஏதோ ஒரு கால சூழ்நிலையால் பிரிஞ்சு போயிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி இதிகாச புராணங்களில் நிறைய படிச்சிருக்கோம். அது வந்து இப்போ வந்து காதல் திருமணம் அப்படிங்கிற மாதிரி நடந்துட்டுருக்கு. ஒரு சிலர் சின்ன பசங்க ரொம்ப அந்த வயசு கோளாறுனால பண்ணுறது, அதை வந்து இதில் சேர்க்க முடியாது. ஆனால் உண்மையிலேயே வந்து 25 வயசுக்கு மேலே வேலை செய்கிற இடத்துல, இல்லை வந்து ஒரு ஏற்கனவே தெரிஞ்ச இடத்துல ரொம்ப நாள் வெயிட் பண்ணி நான் அப்பா அம்மாவோட இதை வாங்கிட்டு கன்சென்ட்டை வாங்கிட்டு பண்ணிக்கிறேன்னு வெயிட் பண்ணுற குழந்தைங்களும் இருக்காங்க, நிறைய இருக்காங்க. ஸோ காதலிக்கிற ஒரே காரணத்துக்காக தவறும் சொல்ல முடியாது, அதே நேரத்தில் அதை நியாயப்படுத்தவும் கூடாது. நம்ம ஒவ்வொரு கேஸுமே ஒரு மாதிரி டிஃபர் ஆகும். ஸோ கிரக ரீதியாக இந்த மாதிரி அமைப்புகளை பார்த்துக்கோங்க. நான் எப்பயுமே அந்த மாதிரி ஆண் பெண் இது மாதிரி பிரச்சனைகள் அப்படின்னு வரும்போது குழந்தை ஜாதகத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பார்ப்பேன். அந்த விஷயத்தை தான் நான் வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதனால் குடும்ப ஜாதகத்தை பாருங்கள். ஒரு சில விஷயங்களில் பார்த்தீங்கன்னா தந்தை கஷ்டப்படுவாருங்க, ரொம்ப சாதாரண வேலையில் இருப்பார், கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பார், வீடு கட்டுவனான்னு கேட்பார். ஏதோ ஒரு கையை ஏதோ மிச்சம் மீதி வயிற்றை கட்டி வாயை கட்டி ஒரு இடம் வாங்கி போட்டேன், ஒரு லோனை போட்டாவது ஒரு 40 வயசு தாண்டிடுச்சு, 50 வயசு நெருங்க போகுது, 45. இந்த மிடில் ஏஜில் அவங்களுக்கு அந்த பொறுப்புகள் எத்தனை நாள் தான், மிடில் கிளாஸோட கனவே அதுதானே, ஒரு வீட்டை கட்டிடணும் சாவறதுக்குள்ளங்கிறது, கட்டுவனா அப்படின்னு கேட்பாங்க. இவங்க ஜாதகப்படி பார்த்தா அந்த அமைப்புகள் ரொம்ப இதுவாக இருக்கும். ஆனால் குழந்தையோட ஜாதகத்தில் ரெண்டாவதாக பிறந்த குழந்தையோ இல்லை முதல் குழந்தையோ ரெண்டாவது குழந்தையோ பிறக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரெண்டாவது குழந்தை பிறந்தப்புறம் நீங்கள் வீடு கட்டினீங்களான்னு கேட்டால் ஆமாம்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த தந்தை ஸ்தானம் அப்படிங்கிறது குரு வலுத்திருப்பார், 9ஆம் அதிபதி காலபுருஷ ரீதியாக. அதே போல் லக்னத்துக்கு 9 கூடயும் வலுத்திருப்பார். அவர் செவ்வாய் சந்திரன் சாரம் தொடர்புகள் வாங்கும்போது கண்டிப்பாக தந்தை பேரில் சொத்து இருக்குன்னு சொல்லிடலாம். அதெல்லாம் ரொம்ப மிராக்கிளான விஷயம். இந்த ஜோதிடத்தில் நிறைய விஷயங்களை சொல்லலாம். இது மாதிரி அந்த விஷயங்களை வந்து நாம் பார்க்க பார்க்க நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். அந்த ப்ரெடிக்ஷன் வந்து அவ்வளோ துல்லியமாக வரும். அந்த மாதிரி விஷயங்களை நம்ம நிறைய தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம வீடியோவுக்கு நிறைய ஆதரவு கொடுங்க. வகுப்பில் சேரணும்னு நினைக்கிற மாணவர்கள் சேர்ந்து இந்த அடிப்படை ஜோதிடத்தையும் இந்த மாதிரி விஷயங்களையும் உயர்நிலை கல்வியும் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். ஸோ மீண்டும் இது போல் ஒரு சுவாரஸ்யமான விஷயத்திலே உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி. சர்வே ஜனா சுகினோ பவந்து. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.